வரவிருக்கிற 2025 உங்களுக்கு நல்லபடியா அமையணும்னு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு, இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கடல்னா தண்ணி இருக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனா தங்கம் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அது எங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஆந்திர மாநிலத்துல காக்கிநாடா பகுதியில உப்பாடா கடற்கரை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இங்கதான் தங்கம் கிடைக்கிறதா ஒரு செய்தி வந்து சொல்லியிருக்காங்க. இது உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அங்க சுற்றி இருக்க மக்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆமா நாங்க நிறைய பேர் இங்க வந்து தங்கம் எடுத்திருக்கோம். இது உண்மையான செய்தி தான் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாளைக்கு 3500 ரூபாய் வரைக்கும் இங்க தங்கம் கிடைக்குமா? அதாவது எப்படி அப்படின்னா, தங்க குண்டுகள், தங்க காசுகள், தங்க துகள்கள் இருக்கு இல்லையா? அது மாதிரி தங்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர்லாம் வந்து எவ்வளவு நேரம் தொலைவிட்டே இருந்தாலும் எந்த ஒரு தங்கமும் கிடைக்கவே கிடைக்காதோ அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டுட்டு நிறைய பேர் மக்கள் பார்க்காம இருந்தா எப்படி? அதனால அந்த உப்பாடா கடற்பகுதியில நிறைய மக்கள் வந்து குவிந்துட்டு வராங்களாம். நம்மளுக்கும் தங்கம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் வந்து என்ன பண்ணாங்களா, அவங்களும் போய் தேடுறதுக்கு வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களாம். சரி இது உண்மையா இல்லையா, இப்படி கடற்கரையில தங்கம் கிடைக்குமா அப்படின்னு அங்க இருக்க மக்கள்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அங்க இருக்க மக்கள்கிட்ட கேக்குறாங்க. இப்படி கடல்ல வந்து தங்கம் கிடைக்குன்னு சொல்றாங்களே அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள்கிட்ட கேட்டோம்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, முன்னாடி காலத்துல அங்க மக்கள் எல்லாம் வாழ்ந்திருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து கடல் கோளால வந்து அந்த பகுதி வந்து அழிஞ்சிருச்சு. சோ அவங்க எல்லாம் தங்க நகைகள் பயன்படுத்தி இருப்பாங்க இல்லையா, அந்த நகைகள் தான் இப்போ கடல் சீற்றத்தால வெளிவருது. இதெல்லாம் தான் நாங்க வந்து இப்போ தங்கம் வந்து எடுக்கிறதா அந்த மாதிரி சொல்றாங்க. அதாவது இப்போ திருச்செந்தூர்ல வந்து சமீப காலமா நீங்க பார்த்திருப்பீங்க, கடல் கோள் சீற்றத்தால வந்து நிறைய சிலைகள் வந்து வெளிவந்திருக்கிறத நம்ம வந்து தெரிஞ்சிருப்போம். அதே மாதிரிதான் முன்னாடி காலத்துல அவங்க பயன்படுத்துற நகைகள்லாம் இப்ப கடல் சீற்றத்தால வெளியே வருது. அந்த நகைகளை தான் நாங்க எடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னும் சில பேர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, முன்னாடி காலத்துல வீடு கட்டும் போது குழி தோண்டி என்ன பண்ணுவாங்கன்னா தங்க நகைகள் போட்டுட்டு அதுக்கு சுற்றிலும் வந்து கட்டடம் எழுப்புவாங்க. அதுதான் இப்போ நம்ம தேடும் போது தங்க நகைகள் கிடைக்குது அப்படின்னு இன்னொரு செய்தியும் வைக்கிறாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இந்த சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டுட்டு நிறைய மக்கள் குவியாம இருந்தாதான் ஆச்சரியம். அதனால என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இந்த உப்பாடா கடற்கரை தலத்தை வந்து வருங்காலத்துல சுற்றுலா தலமா அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா வருங்காலத்துல இந்த உப்பாடா கடற்கரை வந்து சுற்றுலா தலமா அமைப்பாங்க.